ஹலோ மக்களே, நம்ம இப்போது கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் கோதுமையை ஊற வச்சு நல்லா அரைச்சி பால் எடுத்து அந்த பாலை ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சிடணும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா மேலே அந்த தண்ணி தெளிஞ்சு வரும். அந்த தண்ணியை நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை ஃபுல்லாக எடுத்துடணும். அந்த தண்ணி பூராத்தையுமே எடுத்து கொட்டிட்டு அதுக்கு மீதி கீழே இருக்கிற அந்த பாலை மட்டும் இன்னும் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கலந்து தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணியாக கரைக்கிறேன்னு. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். அதை கட்டியாக இருக்கும் லைட்டாக. அதை நல்லா கரைச்சி அதை நம்ம ஒரு வாணலில் ஊற்றிக்கலாம். வாணலில் ஊற்றி கேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை கைவிடாமல் கிண்டணும். இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். இந்த அல்வாவுக்கு கையே விடக்கூடாது. அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிட்டு வரும். அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது என்னென்ன பதத்துக்கு வருதோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வருது பாருங்கள். இது திக்காயி ஒரு லெவலில் அது அல்வா பதத்துக்கு வர்றது வரைக்குமே நம்ம கை விடாமல் கிண்டணும். இதுதான் நமக்கு ஹார்ட் ஒர்க். கொஞ்சம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் கோதுமை ஊற வைக்கிறீங்க அப்படின்னாக்கி ஒரு 500 கிராம் சர்க்கரை சேர்க்கணும் இதில். அதனால் 500 கிராம் சர்க்கரை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 1-1.25 கிலோ கிட்ட வரும் அல்வா. அதனால் சுகர் அதுக்கு தேவை. அவ்வளோ கம்மியாக வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 400 கிராம் கிட்ட சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு நான் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம முந்திரி பயிறு வறுத்து போட்டாலும் போடலாம், பச்சையாகவும் போடலாம். நான் பச்சையாக தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. இதுக்கு நெய் நான் ஒரு 250 கிராம் சேர்த்துருக்கேன். அந்த நெய் நீங்கள் இப்போ சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக சேர்க்கணும். இது கொஞ்சம் நல்லா கட்டியாகி வரும்போது நம்ம சேர்த்து கிண்டணும். இப்போ பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னுட்டு. கரண்டிலேருந்து இப்போ நம்ம ஊற்றி பார்த்தோன்னா அது திக்காக விழும். அந்த பதத்துக்கு வரும்போது தான் நம்ம நெய் போட ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு சைடில் நம்ம அந்த அல்வா கலர் வர்றதுக்காக கொஞ்சம் கேரமல் பண்ணுறோம். இப்போ சர்க்கரை போட்டு அதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம அந்த கேரமல் பண்ணிக்குவோம். சர்க்கரையை சீக்கிரமே ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அது கேரமல் ஆகிடும். பாருங்கள் எப்படி சூடாகிட்டு வருது அப்படின்னுட்டு. டக்குனுமே கேரமல் ஆகி கலர் மாதிரி வரும்போது நம்ம அதை எடுத்து அந்த அல்வாவில் ஊற்றிடணும். அதுதான் இதோட வேலை. பாருங்கள் எவ்வளோ கலர் மாறி வருதுன்னு. நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரணும். ரொம்ப வந்துச்சுன்னா கசந்துரும். கசக்க விடக்கூடாது. கசக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அதை கொதித்து நல்லா அந்த கலர் மாதிரி ப்ரௌனிஷ் வரும்போதே ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு முன்னே நம்ம எடுத்து அதில் கொட்டி கிண்டிடணும். இல்லைனா கல் மாதிரி ஆகிடும். அது இந்த மிட்டாய் மாதிரி ஆகிடும். அது சர்க்கரைன்றது அப்படி தானே. இப்போ இந்த பாருங்கள், அந்த கலர் மாறினோடனே நான் அதை எடுத்து அதில் கொட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக வரும். ஆனால் அது நமக்கு பதம் சரியாக அப்போ கரெக்டாக வராதுன்றவங்க கொஞ்சம் சீக்கிரமே எடுத்து போட்டுருங்க. லைட் ப்ரௌன் வந்தால் போதும். இப்போ இதை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த தண்ணி நம்ம பச்சை தண்ணி மாதிரி வச்சுருந்தோம். இப்போ அது எவ்வளோ மாறி வந்திருக்குது பாருங்கள். கட்டி ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம கீ போடலாம். இப்போ நம்ம 250 கிராம் கீ வச்சுருக்கோம். அதிலேருந்து பாதி போட்டுடலாம். இப்போ இது கீ எல்லாமே உறிஞ்சிடும். நம்ம கிண்ட அது போயிட்டே இருக்கும். நம்ம கீ எவ்வளோ போட்டாலுமே அதுக்கு பத்தாதுன்ற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் அப்பப்போ கிண்டி விட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒரு 250 கிராம் நெய்யுமே ஊற்றிடலாம். கட்டியாகிட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம அந்த நெய் அது இல்லாமல் போகும்போது தெரியும் நமக்கு. அது கிண்டும்போது நெய் இல்லை, நெய்யெல்லாம் உறிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும் போது திருப்பி நெய் போடணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரே டைம் நம்ம 250 கிராமே ஊற்றக்கூடாது. அப்படி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. லைட்டாக கிண்ட அது அந்த கலரும் மாறும். சேம் டைம் அந்த நெய்யும் மேலே போட அது உறிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். நம்ம அந்த திருப்பி அந்த நெய் நிறைய தேவையில்லைன்னும் போது நம்ம நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் அது பாருங்கள், அல்வா அப்படியே உருண்டு வரணும் ஃபுல்லாக. ஏன்னா இதுக்கு ரொம்ப கட்டியாக தேவையில்லை. ஏன்னா நமக்கு சாஃப்டாக வேணும் அல்வா. அதனால் ரொம்பனா இருக்கிற மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா ரொம்பவும் இருக்கிறோம். நம்ம வெட்டுற மாதிரிலாம் அந்த அல்வா வராது. நம்ம அழகாக கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வரும். அதனால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. எவ்வளோ கையில் இருக்கிற ஃபுல் நெய் போடுற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வேலையே.
கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாறி வந்துடும். இப்போ அழகாக வருது பாருங்கள், அவ்வளோ கலரும் மாறிடுச்சு. சேம் டைம் நம்ம ஒரு தட்டில் வந்து நெய் தடவி அதை சைடில் வச்சுருப்போம். ஏன்னா இதை பட்டுன்னு எடுத்து அதில் கொட்டணும். இப்போ நெய் தடவின தட்டில் பாருங்கள் அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது அல்வா.